வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு பாலிடிக்ஸில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இன்சிடென்ட்டு. சிஎம் அவர்கள் ஒரு நாள் பஸ்ஸில் போகிறாங்க, இன்னும் ஒரு இன்னைக்கு மேரத்தான் போகிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாள் நாளைக்கு என்ன பண்ண போகிறான்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். சட்டமன்ற நிகழ்வுகளை நிச்சயமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் அதை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே உட்காந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, சட்டமன்றம் முடிகிற வரைக்கும் நாங்கள் பார்ப்போம்னு உட்காந்து பார்க்குற அளவுக்கு மாறி இருக்கு அரசியல் களமே வந்து. சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் பேசினதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. தொடர்ந்து நீங்கள் அரசியலை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க, அரசியலில் இருக்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு பேச்சு தமிழகத்துக்கு புதுசுன்றாங்க. எந்த அளவுக்கு புதுசுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல இந்த நேரலை பண்ணுறாங்கல்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் பேசினா அவர் ஃபேஸை காமிப்பாங்க, எடப்பாடி பழனிசாமி பேசினா அவர் ஃபேஸை காமிப்பாங்க, மற்ற யார் பேசுகிறதும் வெளியே தெரியாது. இன்றைக்கி அப்படி இல்லை, சட்டமன்றம் இப்படி தான் நடக்குதுங்க. லைவாக ரெண்டு பேர் பேசுகிறதும் மக்கள் தீர்மானிச்சுட்டு இவங்க கரெக்டாக பேசுகிறாங்களா அவங்க தப்பாக பேசுகிறாங்களா அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நேரில் வரும்போது மக்களே வந்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. இந்த பாலிடிக்ஸ் இந்த ஜென்ரேஷன் ஜென்செட் இவங்கெல்லாம் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே அது ஒரு சாக்கடன் அப்படின்ட்டு போனவங்கலாம் வந்து இல்லை அப்படிலாம் கிடையாது, ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்கிறத அதை பார்க்குறாங்க. சட்டமன்றத்தில் என்ன இவங்களுடைய ஏற்கனவே எந்த ரூலிங் கவர்மெண்ட் வந்தாலுமே ப்ரீவியஸ் கவர்மெண்ட் பற்றி குறை சொல்லத்தான் செய்வாங்க. இவங்க அது பண்ணலை இது பண்ணலை அப்படின்னு. இப்போ இவங்க அந்த எவிடன்ஸோடு எடுத்து கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சேகர் பாபு அந்த மல்டி லெவல் அந்த கோயில் 500 பேரோட வராத கோயிலுக்கு வந்து நீங்கள் மல்டி லெவல் பார்க்கிங் அந்த எவிடன்ஸ், அதாவது கரெக்டாக புள்ளி விவரத்தோடு எடுத்து பேசுகிறாங்க. பதில் கொடுத்துட்டாங்க இல்லையா? கார் பார்க்கிங்கும் தேவையான விஷயம். கார் பார்க்கிங் தேவை, அந்த இடத்துக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவையில்லை தான் பிரச்சனை. நீங்கள் அதுவும் அந்த 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 10 கோடி ரூபா ஃபண்டு எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா, எனக்கு மதுரை திருப்பரங்குன்றம் கோயிலா பழனி கோயிலான்னு நினைக்கிறேன், அந்த கோயிலோட ஃபண்டுலேருந்து அவங்களோட ஒப்புதலோடு எடுக்கிற மாதிரி அவங்க கொண்டு வராங்க. அதெல்லாம் கணக்காமிக்கிறதுக்காக கொண்டு வராங்க. அந்த தேவை இருக்குது, அங்கே தேவை இல்லை. நீங்கள் வந்து பழனி கோயிலையும் மற்ற முருகன் கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. இன்றைக்கி நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா சுகாதாரமாக இருக்கானா கிடையாது, பழனி போனீங்கன்னா சுகாதாரமாக இருக்கானா கிடையாது, கோயில் இருக்குது, கூட்டம் வருது. அதை நீங்கள் மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணிங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு எங்கே காசு அடிக்கலாம், எங்கே கொள்ளை அடிக்கலாம். அப்போது அந்த மல்டி லெவல் அதை எப்படி இவங்க திமுக இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எப்படி இவங்க கொள்ளையடிப்பாங்கன்னா, நாங்கள் ரோடு போட போகிறோன்னு சொல்லி கொள்ளையடிப்பாங்க. இப்போ நீங்கள் ஏவவேல வந்து ஒரு போடாத ரோடு கொள்ளையடிக்க ட்ரை பண்ணாரு, அதை மாட்டிக்கிட்டாரு. அப்போ புதுசாக ஒரு ஸ்கீமை நாங்கள் 4 மேம்பாலம் கட்டுறோம். நீங்கள் ஏதோ குற்றவாளி மாதிரி சொல்கிறீங்க. ஆல்மோஸ்ட் அப்படி நீங்கள் எவிடன்ஸோட தான் மாட்டிருக்கீங்க. 2022லேருந்து இந்த எவிடன்ஸ் அதெல்லாம் நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது. நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து என்ன சார் பிரைம ஃபேசியாக இருக்குதா இல்லையா? நீங்கள் வந்து மார்ச் மாதம் உங்களுக்கு ஃபண்டு வருது, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா ஃபண்டு மார்ச் மாதம் வருது, அதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒட்டுமொத்த ஃபண்டையும் கொடுக்குறீங்க. இன்றைக்கும் நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் எடுத்தவங்களுக்கு இன்னும் எத்தனையோ பேருக்கு வந்து ஃபண்டு ரிலீஸ் ஆகாமலே இருக்குது சார். ஆனால் நீங்கள் இப்போ ஏவாவேலு அவர்கள் கேஸை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ்சியோட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் அது விசாரணையை தான் வந்து தொடங்கியிருக்காங்க. விசாரணை எத்தனை வருஷமாக நடக்குது? 2022 ஆரம்பிச்சது. இது எப்படி இப்போ வந்தது? நீங்கள் கவர்மெண்ட் மாறலை அப்படின்னு அது வந்திருக்குமானா வந்திருக்காது, கட்டாயம் வந்திருக்காது. கவர்மெண்ட் மாறுது. இந்த போராட்டத்தை வந்து தொடர்ச்சி எடுக்கிறது ஏன்னா அறப்போர் இயக்கம் தான் வந்து கண்டினியூஸாக அதை கீப் அப் பண்ணுறாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் எந்த ஒரு ஃப்ரெம் ஃபேஸியுமே இல்லாமல் இவங்களால் போய் கேஸ்லாம் ஃபைல் பண்ண முடியாது. அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நீங்கள் திமுகவை அட்டாக் பண்ணவும் முடியாது. அவங்க சாதாரண கட்சியும் கிடையாது. அவங்களுக்கு எல்லா நெளிவு சுழிவுகளும் தெரியும். விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணுறதுக்கான அதுக்கான எல்லா ஆதாரங்களும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க அந்த கட்சியை பற்றி. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க சும்மா ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டுலாம் போக முடியாது. எத்தனையோ அமைச்சர்கள் இருக்கும்போது ஏன் நீங்கள் இங்கே உங்கள் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க, இங்கே தப்பு நடந்திருக்குது. இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் நிரூபிக்க அதுக்கு ஒரு கட்டாயம் வந்து முட்டு கொடுக்குறதுக்கு வருவாங்க. நாங்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இதான் சொல்கிறேன். மல்டி லெவல் பார்க்கிங் ஒரு கதை சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. பட் இதில் என்னென்னா, இப்போ இந்த கேஸ் இவங்க ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஃபைல் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சார்ஜ் ஷீட்டு அடுத்து இவங்க கன்விக்ஷன் ரேட்டாக மாறுதாங்கிறதா முக்கியம். நீங்கள் அதுதான் முக்கியம். ஏன்னா நீங்கள் கடந்த 15 வருஷங்களை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜெகத் ரட்சகன் வீட்டில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாக வந்து ரைடு நடக்கும். இன்னை வரைக்கும் நீங்கள் பேசுகிற இது வந்து எப்படி இருக்குன்னா, அவர் தான் ஏவாவேலு குற்றவாளி அப்படின்ற மாதிரி துணியில தான் நீங்க பேசுறீங்க. நான் சொல்றேன், நீங்களே சொல்றீங்க கன்விக்ட் ஆகுறாங்க அப்படினா கன்விக்ஷன் ஆனா மட்டும் தான் வந்து ஆகணும் கோர்ட். அப்போ நீங்க அதுக்கான நான் என்ன சொல்றேன்னா, கன்விக்ஷன் ஆனா மட்டும் தான் நம்ம பேச முடியும். நீங்க 2021 இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 5 வருஷம் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல செஞ்ச தப்பெல்லாம் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி நாங்கள் ஜெயிலில் போடுவோம் பயங்கரமாக பேசி தான் ஆட்சிக்கு வரீங்க. அந்த 5 வருஷத்துல நீங்கள் எத்தனை கேஸ் ஃபைல் பண்ணீங்க? பெருசாக ஒன்றுமே கிடையாது. அப்போ என்னன்னா, நீங்கள் கண் துடைப்புக்காக 4 கேஸ் ஃபைல் பண்ணுற மாதிரியோ, வைத்திலிங்கம் அவர்கள் வந்து நீங்கள் டிஎம்கே உங்கள் கட்சிக்குள்ளே வர்றவங்கன்னா நீங்கள் எல்லா கேஸெல்லாம் எடுத்து முடியும் அர்த்தமா இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இது அப்படி நீங்கள் வந்து இது கரெக்டாக கன்விக்ஷன் ஆகலை, உங்களால் வந்து நிரூபிக்க முடியல அப்படின்னா நீங்களும் வந்து ஒரு பழிவாங்க நடவடிக்கை மாதிரி வந்துடும். அப்படி இல்லாமல் அது சரியான விசாரணை நடைபெற்று எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யாரோட இதுவுமே இல்லாமல் கரெக்டாக நடக்கும்னு சொல்ல வரேன். அப்போ ஒருவேளை அவங்க கன்விக்ட் ஆகலைன்னா இது வந்து அப்படி எடுத்துக்கலாமா? ஆமாம், அப்படித்தான் வரும். அது அப்படித்தான் வரும். நம்ம வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது உங்களுக்கு வேறு வழி கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணேன். கடந்த 15 வருஷங்களில் ஜெகத் ரட்சகன் ஒரு வீட்டில் ரைடு நடக்காத வருஷமே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இது வரைக்கும் ஒரு இதில் கூட ஏன் கன்விக்ஷன் ஆகவே இல்லை. ஒன்று நீங்கள் உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இல்லையா,
இல்லை இருந்து நீங்கள் த்ரெட்டன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை. இப்போ நீங்கள் சும்மா கேஸ் ஃபைல் பண்ணுறனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இந்த தமிழ்நாட்டிலையும் சரி, நீங்கள் மத்திய அரசுலையும் சரி எத்தனையோ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எத்தனை கன்விக்ஷன் என்ன? இப்போ நீங்கள் வந்து இதை நீங்கள் கரெக்டான ஐடென்டிஃபை பண்ணி உண்மையான தவறுகளை கண்டுபிடிக்கல அப்படின்னா இது வழக்கம் போல் ஒரு ரூலிங் கவர்மெண்ட் ஆப்போனன்ட் கவர்மெண்ட்டுக்கு செய்யக்கூடிய விஷயமாக தான் அமையும். அப்படி இல்லை, இது இல்லை நீங்கள் 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் கொண்டு போகிறீங்க, அதுவும் அப்படி தான் அமையும். அதான் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க, இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அது மட்டும் இல்லை, நீங்கள் உடனடியாக வந்து தண்டனை கிடைக்கணும் அவங்களுக்கு தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா. ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் மிரட்டுறதுக்காகவோ இல்லை வேறு ஏதோ காரணத்துக்காகவோ நீங்கள் எதையோ டார்கெட் பண்ணி இன்டெரக்டாக தான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேஸை ப்ரொலாங் பண்ணிட்டு, ஏன்னா அதுவும் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், அப்படி பண்ணுனால் என்ன ஆயிரும்னா நீங்கள் வந்து பழிவாங்கும் நடவடிக்கைக்காக நீங்கள் போட்ட மாதிரி தான் வரும். அப்படி இல்லாமல் அதை ஸ்பீடப் பண்ணி இந்த வித்தின் திஸ் 5 இயருக்குள்ளாவே வந்து நீங்கள் உடனடியாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும். சொல்யூஷன் என்னது? தப்பு செஞ்சு தான் தண்டனை கொடுக்கறதுக்கான முயற்சிகளை உங்களுடைய கவர்மெண்ட், உங்களுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கணுங்கிறதா இல்லை கேட்க. எந்த தலையீடும் இல்லாமல் அது நடக்கணும். சரி, நான் முதல் கேள்வியே கேட்டேன். இந்த பேச்சு சட்டமன்றத்தில் சிஎம் விஜய் அவர்கள் பேசினது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் அது எந்த அளவுக்கு புதுசாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, புதுசாக இருக்குன்னா எப்படி பார்க்குறதுனா, ஒரு நியூ கவர்மெண்ட்டு இவங்களோட டிஃப்ரெண்ட் வியூவில் பண்ணுறாங்க. எல்லா விஷயங்களையும் விட ஒரு விஷயம் அந்த உருவ கேலி பண்ணின மாதிரி பண்ணார்ல, அது வந்து எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா எதுக்குன்னா, நீங்கள் உங்களை எதுக்கு தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்கன்னா திமுக வேண்டாம் ஏடிஎம்கே வேண்டாம்னு சொல்லி தான், சம்மந்தமே இல்லை, நீங்கள் 2 பேருமே வேண்டாம், வேறு யார் இருக்கிறான்னு ஒரே ஆப்ஷன் விஜய் அவர் தான் இருக்கிறாரு, நீங்கள் வச்சுட்டாங்க. நீங்கள் மெஜாரிட்டி வரல, பட் இருந்தாலும் நீங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்துட்டீங்க. அப்போ வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நீங்கள் புதுசாக நிறைய நீங்கள் சின்ன விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து பாராட்டுறாங்க. ஸ்ரீதர் வேம்பு அவர் இன்றைக்கி பாராட்டியிருக்கிறாரு, நிறைய பேர் பாராட்டுறாங்க. அண்ணாமலை அவர் இன்றைக்கி இந்த கேஸ் ஃபைல் பண்ணதை வரவேற்கிறோம். இன்னும் நீங்கள் நிறைய விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நடுநிலையாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் நல்லா சின்ன விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கிடையில் அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறக்காக நீங்களும் வந்து அதே மாதிரி அந்த உருவ கேலி அதெல்லாம் வந்து அதை வெளியிலேருந்து பார்க்குறவங்க, உங்களோட ரசிகர்கள் அதை வந்து விரும்புவாங்க. ஒரு ஃபேன் பேஸில் இருக்கிறவங்க வந்து விஜய் இது மாதிரி பண்ணார். ஆனால் சாதாரண மக்கள் வந்து அதை விரும்ப மாட்டாங்க. அப்போ சாதாரண மக்கள் பார்வையில் அது எப்படி தெரியும்னா, இவங்களும் மற்ற கட்சி மாதிரி தானே இவங்க விரும்ப மாட்டாங்கன்றது உங்கள் ஒப்பீனியன் வரல சார் இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து இல்லை, நீங்கள் வந்து உருவ கேலி பண்ணி நமக்கு தெரியுது அவங்க யார் பண்ணுறாங்கன்னு தெரியுது. அது தேவையில்லாத விஷயம் தானே. அந்த இடத்துல தேவையில்லை. நீங்கள் அவருக்கு வயசுக்கு மரியாதை கொடுக்குறீங்களா, பாலிடிக்ஸ் எனக்கு அவரை பிடிக்கணும், எனக்கு அப்படிலாம் பெரிய ஐடியா கிடையாது. பட் இருந்தாலும் அந்த இடத்துல அது தேவையா? லைவில் எத்தனையோ கோடி மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஃபேன்ஸுக்காக பண்ண மாதிரி தான் இருக்கிறத வழியா சாதாரண மக்களும் உங்களை தேர்ந்தெடுக்கவங்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு என்ன சொல்லுவோம், ஏஜுக்காகவோ நீங்கள் அதை செஞ்சுருக்க வேண்டாம் அப்படிங்கிறதா என்னுடைய எண்ணம். கதை சொல்கிறது நீங்கள் யாரை டார்கெட் பண்ணீங்கன்னு தெரியுது. அதோட தேவையில்லை. இல்லை, கதை நீங்கள் என்ன ஒரு மோரல் ஸ்டோரி சொல்லவே இல்லையே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவரே சொல்கிறாரு, சம்மந்தமே இல்லாமல் தான் கதை தான் எங்களுக்கும் பேச தெரியும். அதை நீங்கள் நேரடியாகவே ஒரு வார்னிங் கொடுக்கல, இதை மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது வேறு விஷயம். நீங்கள் கதையை சொல்லி ஒருத்தரை டார்கெட் பண்ணுறீங்கிறது நல்லாவே தெரியுது. அது எதுக்கு ஒரு மோர் தென் என்ன சொல்ல, இவங்களோட ஒரு 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை அவர் செய்திருக்க, அவனை செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு மதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த மதிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதை செய்யாமல் இருந்தால் நேரடியாக நீங்கள் வான் பண்ணலாம், இதை மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் இன்டைரக்டாக வந்து அவங்கள மாதிரியே நீங்கள் சைகை பண்ணுறேன்னா, அப்போ இவங்களும் இன்னொரு மற்ற கட்சிகள் மாதிரி தான் வந்துடக்கூடாது. அந்த நேரம் நீங்கள் ஒரு புது கவர்மெண்ட் 45 நாள் கூட ஆகவே இல்லை. ஸோ இதெல்லாம் தவிர்த்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அதே மாதிரி இதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியில் போய் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, அதையும் கவனிச்சிருப்பீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்க. இப்போ செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் கணவனை தேடி மனைவி இருக்கு. என்னன்னா, நீங்கள் இவங்க ஆரம்பிக்கிறீங்க, அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, டிஃபெண்ட் பண்ணி தான் அனுப்பான். 2 பேருமே அமைதியாக பாலிடிக்ஸை மட்டும் பேசினா பரவாயில்ல. நீங்கள் அவங்க பர்சனலுக்குள்ளே போகும்போது இப்போ அவங்க பர்சனலுக்குள்ளே வரத்தான் செய்வாங்க. நீங்கள் இவர் ஸ்டார்ட் பண்ணாமல் வந்து அதை செஞ்சுருக்க மாட்டாங்க. அவர் எலெக்ஷன் டைமில் வந்து ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது சாதாரணமாக ஒரு சைகை பண்ணுறாரு, அது வைரல் ஆகுது. பட் ஜெயிச்சதுக்கப்புறம் இவங்க ஒரு சைகை பண்ணுறாங்க, அது வந்து வெளியே அசம்பிளிக்கு வெளியே நடக்குது. அது வந்து நீங்கள் போட்டி அரசியலோ, அது அரசியல் களத்தில் நடக்கிற விஷயம். இதை நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு வரும்போது உங்களை ஒருத்தன் குறை சொல்லிட்டு யாருக்குமே கோபம் வரத்தான் செய்யும். நீங்கள் நல்லவங்களோ கெட்டவங்களோ அதெல்லாம் வந்து அடுத்த விஷயம். பட் உங்களை குறை சொல்லும்போது அதை டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும், அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. உதயநிதி அவர்கள் அதனால் இப்போ நீங்கள் இதை ஒரு செய்யாமல் இருந்தால் அவங்க செய்ய போகிறாங்க. அது வந்திருக்காது, அதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண, நீங்கள் வந்து செய்கையும் காமிக்கிறீங்க, அது இல்லாமல் அந்த ஒரு கதையும் சொல்லி கரெக்டாக டார்கெட் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே தெரியுது இல்லை, சாதாரண குழந்தைகளுக்கு கூட நீங்கள் தெரியும், சின்னதாக அரசியல் அறிவு இருக்கிறவங்களுக்கு கூட தெரிஞ்சிடும். அப்போ சொல்லும்போது வேறு வழி இல்லாமல் திருப்பி அடிக்கிறதுக்காக அவங்க தயாராக இருக்காங்க. சரி சார், இப்போது நீங்கள் இது வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த மாற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது தேவையா அப்படின்னா தேவையில்லாத விஷயம் தான். ஓகே, அல்டிமேட் நீங்கள் சொல்கிற பதில் தேவையில்லை அப்படின்றது தான். இப்போ
சிஎம் ஆனதுக்கு அப்புறமா எல்லாரையுமே வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக போய் சந்திச்சாங்க இல்லையா? அதுல முதல்ல சந்திச்சது ஸ்டாலின் அவர்களுடைய வீட்ல. இப்போ ஸ்டாலின் அவர்களை தான் மார்க் பண்ணி சட்டமன்றத்துல அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விஜய் அவர்களையும் நினைச்சு பாருங்க, இப்போ இந்த விஜய் அவர்களையும் நினைச்சு பாருங்க. அப்போ இதை பார்க்கும்போது அந்த ஒரு மரியாதை நிமித்தமா சந்திக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதை ஒரு பொலிட்டிக்கல் மூவா வந்து நிறைய பேர் அதை பாராட்டினாங்க. அதே விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு இதையும் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இதுல ஏதாவது அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தது கூட கருணாநிதி மேலே இவருக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டு. பல இடங்களில் வந்து கலைஞர் அவர் தான் கருணாநிதினு சொல்ல வந்த இடத்துல வந்து இல்லை சாரி, இந்த சட்டமன்றத்தில் பேச்சிலே பார்த்துருப்பீங்க, சாரி கலைஞர் அப்படின்னு தான் சொல்கிறார் அவர். அப்போ அவரு மேலே இருக்கிற ஒரு மரியாதைக்காக தான் போய் பார்த்த மாதிரி நான் நினைக்கிறேன். அதுக்கு புகைப்படத்துக்கு மரியாதை செஞ்சிருக்கலாம். அன்னைக்கு அவர் உயிரோட இல்லை. ஸோ அந்த வீட்டுக்கு போய் அவர் ஏற்கனவே ஒரு 5 டைம்ஸ் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்கிறாரு. அந்த அடிப்படையில் போய் அவர் இல்லாத இடத்துல ஒரு மகனை போய் பார்த்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த பாலிடிக்ஸ்குள்ளே உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து நமக்கு அவருக்கு ஒரு கிரேஸ் இருக்குது. அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை வந்து அந்த ஃபேன் பேஸ் எப்பவுமே சந்தோஷமாகவே வச்சிருக்கிறதுக்காக அந்த ஃபேன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. நான் என்ன சொல்ல மறுபடியும் சொல்கிறது, ஃபேன்ஸுக்கு சந்தோஷம். இதை மாதிரி இவர் கதை சொல்லும்போதோ நீங்கள் மோரல் ஸ்டோரி பண்ணால் எல்லாருமே விரும்புவாங்க. இதை மாதிரி ஸ்டோரி வந்து உங்கள் ரசிகர்கள் மட்டும்தான் விரும்புவாங்க. அப்போ அவங்கள நீங்கள் குஷிப்படுத்துறதுக்காகவோ சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ பண்ணின மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வேண்டாம், அதை தவிர்த்துருக்கலாம், தவிர்க்கணுங்கிறதான் என்னுடைய எண்ணம். அதே மாதிரி இன்றைக்கு வந்து மேரத்தான் ஓடுறாங்க, இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசினது கூட எல்லாரும் ஃபன்னா வந்து அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபன் ஃபேக்ட் வெளியிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, இவர் தான் இருக்கிறதுலே ஃபிட்டான யூத்தான ஒரு சீஃப் மினிஸ்டர், மேரத்தான்லாம் பண்றாங்க, 3 கிலோமீட்டர் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு அமைச்சராக அதை எலிவேட் பண்ணி பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கு எல்லாரும் பதில் கொடுக்குற வகையில் இல்லை காஷ்மீரோட உமர் அப்துல்லாவும் பண்ணியிருக்கிறாங்க, ஹரியானா பண்றாங்க அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ அப்போ இது இன்டென்ஷனல் பண்றாங்களா இல்ல போற போக்குல அடிக்கிறாங்க? இல்ல இவரை வந்து மறுபடியும் வந்து இவரோட இமேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இவங்களுக்கு தெரியாம ஃபேக்ட்னா என்னன்னு தெரியாம, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மாரத்தான் கண்டக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம்னா அதை பத்தி நீங்க கொஞ்சமா ரெஃபர் பண்ணணும். எதுவுமே இல்லாம நம்ம மட்டும் தான் ஓடுறோங்கிற ஒரு என்ன சொல்ற தன்னை சுத்தி என்ன நடக்குன்னே தெரியாம இவரை பூஸ்ட் பண்றோங்கிற பேர்ல வந்து அவருடைய பேரை கெடுக்கிற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம். நான் ஒரு இடத்துல ஒரு விஷயம் பேச போறேன் அப்படின்னா அந்த கண்டக்டை பத்தி எனக்கு முழுசா தெரியணும். நீங்க மாரத்தான் கண்டக்ட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும், கட்டாயம் விஜய் சீஃப் மினிஸ்டர் வராருன்னா அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இதை பத்தி நம்ம பேச போறோம்னா ஒரு ரெஃபரன்ஸ் அவங்க எடுக்கலாம். ரெஃபரன்ஸ் நீங்கள் ஒரு மினிஸ்டர், நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர். அப்போ நீங்கள் இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் பொதுமக்கள் கிட்ட பேசும்போது இப்போ உங்களுடைய மூக்கு தானே உடஞ்சிருக்குது. அப்போ அவரோட இமேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கிற பேரில் உடச்சி வச்சிருக்கிறீங்க. ஸோ அவருக்கு நேரடியாக தொடர்பு இருக்குமானா இருக்காது, ஏன்னா அவர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. பட் அவரை நீங்கள் தூக்கி பிடிக்க நினச்சி நீங்கள் கீழே எடுத்து விட்டுருக்கீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றுக்கு யாரெல்லாம் கட்சியிலேருந்து அவர் நீக்கியிருந்தாரோ அவங்க எல்லாருக்கும் மீண்டும் வந்து பொறுப்பு போட்டு கொடுத்துருக்காங்க. மாநில துணை செயலாளர் அந்த மாதிரியான பொறுப்புகள் எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மூவ்க்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி அவர் இருந்த ஸ்டாண்ட் வர ஸ்டப்பனாக இருந்தாலும் நம்ம தான் ஜெயிப்போம், நம்மளை மீறி எதுவும் கிடையாது, தன்னை ஒரு ஜெயலலிதாவாகவோ இல்லை வந்து எம்ஜிஆர் மாதிரியோ நினச்சிட்டு இருந்தார், நம்ம கையை மீறி எதுவும் போகாதுன்னு. ஆனால் காலப்போக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே வருது கட்சி. பிஜேபி கூட ஏடிஎம்கே சேர்ந்தால் பிஜேபி ஏடிஎம்கே அழிச்சிடும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா தாவேக்கா அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்குது. அப்போ இதே ஸ்பீடில் போனால் ஏடிஎம்கே ஒன்று இருக்காது. ஸோ கொஞ்சம் தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள ஒரு முயற்சி செய்கிறார். ஆனால் அது காலம் கடந்தது. இனிமே அதை செஞ்சதுனால ஒன்றுமே இல்லை. இவர் வந்து இதை வந்து அவர் ஃபஸ்ட்லேயே செஞ்சுதானே செங்கோட்டைன்னு ஒரு பெரிய மனிதன் அங்கே போயிருக்க மாட்டார், ஜேசிடி பிரபாகரன் நீங்கள் உட்காந்துருக்க மாட்டார். அந்த தவறுகளை அவர் மறுபடியும் செஞ்சு ஒன்றுமே இல்லாமல் போயிடக்கூடாது கட்சி. ஏன்னா கட்சி கரைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா விஜயபாஸ்கர் அவர் போய் சேர போகிறார், எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்கில் சேர்றாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ஒரு ஈவெண்ட் இருக்குது. அந்த ஈவெண்ட் ஆக்சுவலி இந்த வீக்கில் அவர் பிளான் பண்ணியிருக்கிறாங்க, அது நடக்கலை. ஒரு ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சேர மாதிரி தான் கேள்விப்பட்டோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே வருது. அவங்க என்ன காரணம்னா இவரு கூட இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணால் நமக்கு ஒன்றுமே கிடைக்காது, அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்போ அவருக்கு இப்போ தான் அந்த எண்ணம் வருது, நம்ம தவறு செய்கிறோம் திருத்திக்கணும்னு ஒரு எண்ணம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து என்ன சார் காலம் கடந்தது. இதனால் வந்து கண்கட்டபின் சூரிய நமஸ்காரம், இதனால் ஒரு யூஸ் கிடையாது. எதிரியை கூட நான் ரசிக்க வைப்பேன் அப்படின்றது தான் சிஎம் விஜய் அவர்களுடைய ஒரு பவர் அப்படின்ற மாதிரி இப்போ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க, திமுகவை அவர் பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாரு, அங்கே ஒரு பெரிய அமளியே நடந்துட்டு இருக்கு. முன்னாடி உட்காந்து ரசிகர் மாதிரி உட்காந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிரித்து அதை ரசிச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது திமுகவை எதிர்ப்பு இடத்துல அதிமுக தான் எப்பவுமே இருந்திருக்கு. இப்போ அதை தாவேக்க அதை கைப்பற்றிட்டு அப்படின்ற மாதிரி தானே தோணுது. அதாவது இவங்களுக்கு ஏடிஎம்கே பொறுத்த 2 பேருமே எதிரி, 2 எதிரி சண்டை போடுறான், அவங்களுக்கு அது சந்தோஷம். 2 பேருமே எதிரி, 2 பேரும் எதிரி சண்டை போடுறான், 2ல எவனா ஒருத்தன் அழிஞ்சிருவான், அழியணும். எதிரி சண்டை போடுறதுனால நமக்கு பிரச்சனை இல்லைங்கிறத விட அவங்க அதை ரசிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் 2 பேருமே இவங்களுக்கு நண்பன் கிடையாது, இவங்களும் நண்பன் கிடையாது, அவங்களும் நண்பன் கிடையாது. 2மே இவங்களோட நேரடி ஆப்போசிட் அப்படின்னு இவங்க பார்க்கக்கூடியது வந்து 2 பேருமே எதிரிகள் தான். அந்த 2 பேர் சண்டை போடுறதுல வந்து இவங்களுக்கு சந்தோஷம், அது அவ்வளோதான். இப்போ 2 பேருக்கும் வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது சார். அப்ப 2 பேரும் அட்லீஸ்ட் பேசப்பட்டுட்டு இருக்காங்க. அதிமுக அந்த இடத்துல பேச போறாங்க. அதிமுக கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகே, கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் 40 எம்பி 40 எம்எல்ஏஸ் இருக்கிறது வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற அப்கமிங் எலெக்ஷன் வந்தால் 15 கீழே வந்துடும்.
ஒரு கட்டத்துக்கு மேலே கட்சி மட்டும்தான் இருக்கும், அந்த கட்சி சொத்துக்காக சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. இதுதான் வந்து இதோட ரியல் சிச்சுவேஷன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து இப்போ விஜயபாஸ்கர் தனியாலாம் போக மாட்டார், அவருக்கு கூட ஒரு 2000 பேர் போவாங்க, அவருக்கு ஒரு ஆதரவாளர் கூட்டம் இருக்கும். இதை மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் சொல்ல பாஜக செய்யும் இவங்களாம் வந்து எலெக்ஷன் முன்னாடி சொன்ன வேலைகளை தாவேக்க கணக்கச்சிதமாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேவோட அவங்க விட்டு வைக்கல, கம்யூனிஸ்ட்லேருந்து ஆள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு பார்ட்டி வந்து நீ அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது. நம்ம வந்து பிடிச்சாலும் பிடிக்கலாம், அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்கமிங் உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் அந்த ஏடிஎம்கேங்கிற பாட்டில் ஆட்கள் இருப்பாங்களான்னா கேள்வி ரொம்ப கொஸ்டின் மார்க் தான் அது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்றைக்கு விஜய் அவர்கள் பேசினதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. என்ன சட்டமன்றத்தில் தேடினீங்களாமே, நான் காணோம் தேடினீங்களே, இங்கே இருக்கேன் நான் அண்ணா மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அண்ணா அவர்கள் எப்படி தமிழ்நாடுன்னு பெயர் வச்சதுக்கு அப்புறமா தமிழ்நாடுன்ற பெயர் இருக்கிற வரைக்கும் இது என்னுடைய ஆட்சி தான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நான் அப்படின்னு சொல்றாங்க மகளிர் உரிமை தொகையை கம்பேர் பண்ணி. அதுக்கான ரிப்ளை பத்தி நீங்க என்ன? இல்லை, இது என்னன்னா இவர் வந்து தன்னை என்ன சொல்றது, நம்மளை அவரே சந்தோஷப்படுத்திக்கிறார், அவ்வளோதான். ஏன்னா அவர் அந்த சீஃப் மினிஸ்டராக இல்லை, எம்எல்ஏவாகவும் இல்லை, வேறு வழி கிடையாது. இப்போ நம்மளே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்களே, ஒரு சில நேரங்களில் வந்து நமக்கு எதுவுமே நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படின்னா இந்த தலைவிதி தான் நம்மளோட வாழ்க்கைன்னு அந்த வைரமுத்தோட ஒரு வரி வரும். உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, ஒன்று நீங்கள் கவலைப்பட்டு உட்காந்து மூலையில் உட்காந்து அழலாம், அதுக்கு அவர் தயாராக இல்லை. பட் தன்னை அவர் என்ன சொல்ல ஆசுவாசப்படுத்திக்கிறார், வேறு வழிகளை இதுதான் நம்ம அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது, வேறு ஆப்ஷன் இல்லை, அதை அங்கீகரிக்கலாம் முடியாது. அப்படிலாம் அது அங்கீகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. என்ன காரணம், உங்களுக்கு வந்து மக்கள் வந்து உங்கள் கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கலாம் கூட உங்களையே தேர்ந்தெடுக்கலை. அதாவது உங்கள் கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கலன்னா அது வேறு. நீங்கள் வந்து சரி எங்கள் கவர்மெண்ட்டை நீங்கள் பிடிக்கல, ஏன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு மாற்றத்துக்காக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இன்னொரு கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம், உங்களையே தேர்ந்தெடுக்கலையே. அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களை அவங்க என்ன சொல்ல தலைவராக ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இல்லை. நீங்கள் எம்எல்ஏவே வரக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் வேலை பார்த்துருக்குது அப்படின்னா அது உள்ளுக்குள்ள இருந்த கூட்டமாக வெளியிலேருந்து கூட்டமானு தெரியாது. ஒரு 2 பேர் சேர்ந்து தான் வேலை பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த இடத்துல நீங்கள் எப்படி இதை எதிர்பார்க்க முடியாது? அண்ணாவோட கம்பேரிசன் இருக்கு இல்லையா சார், அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, அண்ணாவோட கம்பேரிசன் அதாவது நீங்கள் திமுகவே வந்து இவங்க கலைஞர் குடும்பங்கிற மாதிரி மாற்றிட்டீங்க. ஏன்னா அண்ணா அவர்களுக்கு அப்புறம் அவருடைய வளர்ப்பு மகனை யாரையுமே நீங்கள் உள்ளே விடவே இல்லை. அவரோட பேர் கூட பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடங்களில் கருணாநிதி அவர்களை பேரை நீங்கள் முன்னிறுத்தீங்களே ஒழிய அண்ணா அவர்களை பேர் தேவைப்படும் போது மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. எங்கேயாவது ஒரு பெருசாக பிரச்சனை வந்து பெரியார் பேரை கொண்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு வந்து அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியலன்னா மும்மொழி கொள்கை இந்த மாதிரி தேவைப்படும் போது மட்டும் தான் யூஸ் பண்ணிவிடுவீங்க. பெரும்பாலான நேரங்களில் கலைஞர் அவர்களை தான் நீங்கள் அதிகமாக முன்னிறுத்துவீங்க. அதுக்கப்புறம் உங்களை முன்னிறுத்த ஆரம்பிச்சிங்க, அப்புறம் உங்கள் குழந்தைகளை உதயநிதி முன்னிறுத்த ஆரம்பிச்சிங்க, இன்பநிதிக்கு வந்துட்டீங்க. ஸோ இப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் அண்ணா கூட அவர் வந்து ஒரு பெருந்தலைவர். நீங்கள் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் டாஸ்மாக் இந்த மதுபான கடைகளை திறந்துக்கு எடுத்து குடித்தவராக யாருன்னா கருணாநிதி அவர்கள் 71 திறக்கிறீங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த புதுசில் நம்ம கவர்மெண்ட்டில் காசு இல்லாத போது இது மாதிரி நம்ம மதுபான கடைகளை திறந்தோம்னா ஃபண்டு வரும்னு சொன்னப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த காசு வந்து தொழுநோயாளியின் கையிலேருந்து கிடைக்கக்கூடிய பணம் மாதிரி அது இந்த வெண்ணெய் போன்றது, அந்த பணம் எனக்கு வேண்டான்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா. ஓகேங்களா? அவருக்கும் 2 வருஷத்தில் வந்து மதுக்கடையை திறந்து விட்டு நீங்கள் இந்த தமிழ்நாடு எடுத்து குடிச்சவராகி வச்சுக்க உங்களுக்கும் எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அவர் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து திராவிட கொள்கை பிடிக்காது. ஆனால் அவர் சொல்கிறார்ல அந்த பணத்தில் என் கவர்மெண்ட் ரன் பண்ண எனக்கு தேவையில்லைன்னு அவர் ஸ்ட்ராங்காக நின்னார்ல, அந்த கொள்கை உங்கள்கிட்ட எங்கேயுமே இல்லையே. நீங்கள் திறந்து விட்டுட்டீங்க, திறந்ததுக்கப்புறம் நான் இன்னைக்கு மூடுவோம் நாளைக்கு மூடுவோன்னு சொல்லி நீங்கள் சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருப்பாங்க, கச்சத்தீவை மீட்புன்னு ஒரு வார்த்தை சொல்லணும், மதுக்கடைகளை மூடுவோன்னு சொன்னீங்கன்னா அந்த 2 பேரும் எந்திச்சு போயிடுவாங்க திமுக காரங்க. ஸோ அது எத்தனை வருஷமாக இருக்குது? 40 வருஷத்துக்கு மேலவே இருக்குது. அப்போ உங்களை எப்படி நீங்கள் அண்ணா அவர்களுடன் கம்பேர் பண்ண முடியும்? கம்பேர் பண்ணுறதுக்கான தகுதியே கிடையாது. இப்போ நீ எந்திரிச்சு போயிடுவாங்கன்னு சொன்ன பிறகு ஒரு கேள்வி சார். இப்போ இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் பேச மாட்டாங்க, வாயை திறங்க சிஎம்னு சொல்லி பேட்ச்லாம் குத்தி போனாங்க. கடைசியில் அவர் வாயை திறந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க நீங்கள் கவனிச்சிங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னவா இருக்குது, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது லிமிட்டடாக தான் பேசுகிறார். அதாவது அவர் நல்லா நான் புரிஞ்சுக்கிறது எப்படின்னா தேவையில்லாத இடத்துலலாம் பேசுகிறது கிடையாது. தனக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. அதாவது ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு பெரிய ஃபேஸ் வேல்யூ இருக்குது. 91 எலெக்ஷன் வராங்க, ஜெயிச்சு வராங்க, அவங்க கூடவே சசிகலா இருக்கிறாங்க. இதை நான் எப்படி கம்பேர் பண்ணுறேன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபேஸ் வேல்யூ இருக்குது, கூடவே ஆதவர்ஜனா இருக்கிறாங்க. இந்த கம்பேரிசன் நான் சொல்கிறேன். ஏன்னா அங்கே சசிகலா இருந்த மாதிரி இங்கே ஒரு பவர் சென்டர் இவர் இருக்கிறாரு. இப்போ அவங்க செஞ்ச தவறுகளை இவங்க செய்யாமல் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அந்த டைமில் என்னென்ன தவறுகள் நடந்தது முழுக்க அவங்க கண்ட்ரோலில் போனதுனால தான் நீங்கள் 95 ஏகப்பட்ட ஊழல் என்ன சொல்கிறது தான் தோண்டித்தனமாக பயங்கர பல விஷயங்கள் செஞ்சாங்க. அப்போ ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் ப்ரீவியஸ் தலைவர்கள் என்னென்னலாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் நம்ம செஞ்சிடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக நமக்கு பெருசாக பேசுகிற தெரியாதனாலும் கேர்ஃபுல்லாக ஒரு சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறாங்கிறத நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இடைத்தேர்தலுமே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு சார். இது எப்படி 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்ததோ அது மாதிரி குட்டி வெர்ஷன் இது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக மாறிட்டு இருக்கு. எல்லாரும் ஒர்க் பண்ணுவாங்க. அதிமுக அவங்க மூலமா ஜெயிச்சுட்டு இப்போ அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால அவங்களும் ஒர்க் பண்ணுவாங்க. டிவிக்கே நாங்களே வின் பண்ணணும் அப்படின்ற இடத்துல பண்ணுவாங்க. டிஎம்கே நாங்கள் ப்ரூவ் பண்ணணுன்ற இடத்துல அவங்களும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது இன்னும் மும்மரமாக வந்து இருக்க போகுது. நீங்கள் இதை எப்படி? அதாவது எப்போவுமே அது ரூலிங் பார்ட்டி தான் சாதகமாக அமையும். ஜென்ரலாகவே ரூலிங் பார்ட்டி தான் சாதகமாக அமையும். இவர் தன்னை வந்து எம்ஜிஆருக்கு ஈக்குவலாகவே நினச்சிட்டே இருந்தார். ஆனால் நினச்ச மாதிரி அவர் ஜெயிச்சு வந்துட்டார். அப்போ மறுபடியும் ஒரு ஃபேஸ் வேல்யூ, இவருக்கு ஃபேஸ் வேல்யூ
இருக்குதா இல்லையா, ஏற்கனவே ஒரு ஃபேஸ் வேலையில் வந்துட்டாங்க, உண்மையாகவே மறுபடியும் அந்த கிரேஸ் இருக்குதா இல்லையாங்கிற அந்த இடைத்தேர்தல் தெரிஞ்சிடும். இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருமே போட்டிடுவாங்க. ஆனால் அது வாய்ப்புகளை யாருக்கு அதிகமாக இருக்குன்னா அந்த ரூலிங் கவர்மெண்ட்டுங்கிறது தான் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும். இவங்க எனக்கு தெரிஞ்சு அதே கேண்டிடேட்டை இவங்க நிறுத்த மாட்டாங்க. ஓகே. நீங்கள் அதே கேண்டிடேட் நிறுத்தும் போது உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நீ ஏன் ஓட்டை வாங்கி ஜெயிச்சிட்டு ஏடிஎம்கே நின்று ஜெயிச்சிட்டு மறுபடியும் நீ வந்திருக்கியாங்கிற கேள்விகள் வரும். அவங்களுக்கு வேறு ஏதோ பதவிகளோ எம்பியோ வேறு ஏதோ ஒன்று தான் கொடுப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் அதே ஆளை கொண்டு நிறுத்துனீங்க அப்படின்னா இது எல்லாரும் செய்யக்கூடிய தவறு. அந்த தவறு இவங்க செய்ய மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏடிஎம் அந்த அதுலேருந்து வந்தவங்களுக்கு வேறு பொறுப்பை கொடுத்துட்டு இவங்க தேவைக்காலேருந்து ஒரு ஆளை நிறுத்துவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை சார், டிஎம்கே அதே மாதிரி ஏடிஎம்கேவும் ஒர்க் பண்ணுவாங்க. யாருக்கு சாதகமாக அமையும் அப்படின்றதுல ஒரு பெரிய கேள்வி வந்து நிற்கிது. ஏன்னா எல்லாருமே அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட் போடணும்னு நினைப்பாங்க. திருப்பியும் திமுக தோக்குறாங்க அப்படின்னா மக்கள் திமுகவுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மெசேஜாக இது கன்வே ஆயிரும் இல்லையா? அதாவது அதை எப்படி பார்க்குறது? இல்லை, இப்போ நீங்கள் இந்த எலெக்ஷன் நடந்ததுன்னா தோத்துட்டாங்கன்னு ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா இடைத்தேர்தல் எப்போவுமே வந்து இவங்களுக்கு தான் சாதகமாக இருக்குன்னு அப்படி தான் சொல்லி திமுக தப்பிக்க வைப்பாங்க. ஆனால் திமுக முழு முயற்சி எடுக்கும். அதாவது நீங்கள் இப்போ இந்த எலெக்ஷனில் இவங்க தோற்றதுக்கு காரணம் தான் சேகர் பாபுங்கிற ஒரு மிகப்பெரிய காரணம். இந்த குளத்தூர் தொகுதி இவர் தோற்றக்க நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த கட்சிக்காரங்களே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதை மாதிரி யாரெல்லாம் தவறு செஞ்சாங்களோ அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க. வேற ஒருத்தர் தலைமையில் இதுக்கான அந்த குழுக்க தேர்தல் குழுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம எப்படி நம்ம நிரூபிச்சே ஆகணுங்கிற அவங்க சுச்சுவேஷனில் தான் திமுக இருக்குது. ஏடிஎம்கே இருக்குதான் இல்லையான்னு தெரியுது. ஆனால் திமுக தன்னை நிரூபித்தே ஆக வேண்டும். அதுக்கு முயற்சி செய்வாங்க. ஆனால் தோல்வி அடைஞ்சால் சிம்பிளாக சொல்லிடுவாங்க, இது வந்து ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு எப்போவுமே காலகாலமாக நடக்கிறதான்னு சொல்லுவாங்க. ஆனால் போட்டி டஃப்பாக தான் இருக்குது. இந்த 2 பேருக்குள்ளேயே டஃப்பாக தான் இருக்குது. ஏன்னா இன்னும் அண்ணாமலை அவர்கள் இன்னும் பார்ட்டி இன்னும் ஃப்ளோட் பண்ணலை. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடைத்தேர்தல் வரும்போது இவங்க 2 பேருக்குள்ளான காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக தான். அதான் கேட்கணும்னு வந்தேன். இடைத்தேர்தலில் அண்ணாமலை அவர்களோட பிரசன்ஸும் இருக்குமான்ற ஒரு கேள்வியும் இருக்குது. லாரன்ஸ் அவர்களும் வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பிரசன்ஸ்லாம் இடைத்தேர்தல் இந்த இதில் இருக்காது. இந்த இதில் வந்து அவங்களோட எதுவுமே நீங்கள் வந்து ஸ்லோகன் ஸ்டடி அவர் வந்து மற்றவங்க மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், 10ஓட 11 கட்சி ஆரம்பிக்கணும், அதெல்லாம் கிடையாது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி என்ன சொல்கிறது, ரொம்ப பொறுமையாக அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சும்மா ஒரு கூட்டத்தை கூட்டணும், இந்த குவான்டிட்டி மாதிரி ஒரு 10,000 பேர் அதெல்லாம் கிடையாது. வர்ற கூட்டத்துக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்கணும், ஒரு குவாலிட்டியாக இருக்கணும். அந்த வெறும் குவான்டிட்டி வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஏன் சார் அப்படி குவான்டிட்டி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வின் பண்ணுறீங்க? இன்னைக்கு அதான் சொல்கிறேன், நீங்கள் 108 வந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் மெஜாரிட்டி வரலன்னா உங்களோட ரசிகர்கள் தான் அதில் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லலாம், சாதாரண மனிதர்கள் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து பெரிய லெவலில் ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கலன்னா காரணம் என்னென்னா இன்னும் ஒரு ஒர்க் பண்ணணும். இப்போதைக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா முழுக்க காரணம் வந்து யாருன்னா உங்களோட ரசிகர்கள். அதுவுமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 25 இயர்ஸ் நீங்கள் கிரவுண்ட் ஒர்க் விஜய் மக்கள் மன்றம்னு இருந்து அதில் வந்தது தான். நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து உடனடியாக கட்சி ஆரம்பிச்ச ஜெயிச்சர் கிடையவே கிடையாது. நீங்கள் மோர் தென் 30 இயர்ஸ் 25 இயர்ஸ் டு 30 இயர்ஸ் வந்து ஒரு கிரவுண்ட் ஒர்க் வந்து நடந்திருக்குது. டிவிக்கே சொல்கிறது உண்மைதான். அவங்க வந்து ஒர்க் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் சும்மா இந்த 2 வருஷத்துலலாம் வந்து கிடையாது. அவங்க 25 வருஷம் அவர் விஜய் மக்கள் இயக்கத்தில் நிறைய பேர் செஞ்சு நான் அவங்க பல்ஸ் பார்த்து இது வந்தால் நம்ம ஜெயிக்க முடியுமா, வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்களா, அதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணி புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பார்ட்டியை ஃப்ளோட் பண்ணுறாங்க. 1 crore வந்து உடனடியாக வந்துன்னா அது காரணம் அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் 6 இயர்ஸ் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் 20 lakhs வந்துருக்காங்க. ஸோ அதான் சொல்கிறேன், இவங்க 25 வருஷம் 30 வருஷம் இருந்த கிரவுண்ட் ஃபீல்டு அவங்க கட்சி ஆரம்பித்த உடனே ஃப்ளோட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 1 crore வந்துருச்சு அந்த மெம்பர்ஷிப். இதுக்கெல்லாம் கிரவுண்ட் ஒர்க் பின்னாடி இருந்திருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். இல்லாமலாம் இப்படி பண்ண முடியாது. நம்ம சும்மா 2 வருஷத்தில் வந்துட்டார் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அது முழுக்க அந்த ஃபேன் பேஸோட சப்போர்ட். வெறும் ஃபேன்ஸ்னால் அவங்க மட்டும் கிடையாது. அவங்க வந்து எங்கள் அப்பாவை நீ அப்பாட்ட ஓட்டு போடு, அம்மாட்ட வந்து 18 to 18+ இருக்கிறவங்க அது அவங்களோட சப்போர்ட். அந்த ஒரு ஓட்டாங்கிறது 1+2 1+3 நிறைய இடங்களில் நானும் கேள்விப்பட்ட அளவில் என் பையனுக்காக ஓட்டு போட்டேன். நேற்று ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒருத்தர் நான் பார்க்க போயிருக்கிறேன். அவர் சொல்கிறார் இது மாதிரி என் பொண்ணு வந்து நீங்கள் எனக்கு இதுதான்ப்பா ஓட்டு போடணும்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 பேர் ஓட்டாங்க, யாருமே பாலிட்டிக்ஸ் சம்மந்தமே கிடையாது. அவர் பொண்ணுக்காக அப்பா ஓட்டு போட்டேங்கிறாரு. இது நேற்று நடந்தது, சும்மா தற்செயலாக பேசிகிட்டு இருக்கும்போது. அப்போ அந்த ஒரு ஃபேன் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா ஒருத்தர் மட்டும் ஓட்டு போடல, அந்த 1+1 ஏதோ அந்த பையனுக்காகவோ பொண்ணுக்காவோ அப்பாவோ அம்மாவோ அந்த ஓட்டு போடுறாங்க. ஸோ அப்படி தான் இந்த இவ்வளோ பெரிய இதை அவங்க ரீச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே சார், இடைத்தேர்தல் பற்றின எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்றத களத்தில் நம்ம பார்ப்போம். நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் பார்வையிலேருந்து. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.